யாருடைய சக்தி இது? ஊழியர்களின் சக்தி இது. வங்கியை காக்கும் சக்தி இது. எதற்காக நாம் வந்தோம்? கடந்த காலங்களில் ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் கொரோனா மற்றும் நாடானது எதிர்கொண்ட பாரிய பொருளாதார பின்னடைவான காலங்களிலே வங்கிகளானது மிகவும் சவாலான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இன்று நாட்டை அந்த சர்வதேச தரத்திலும் நாட்டின் நிதி ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையான நிலைமையில் வங்கிகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அப்படிப்பட்ட வங்கிகள் இயங்கிக் கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்த ஊழியர்களுக்கு ஊழியர்கள் சார்பாக எந்தவிதமான கவனத்தையும் கொள்ளாது அரசாங்கமானது மீண்டும் மீண்டும் ஊழியர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வரியால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள். ஆனால் ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், வங்கி ஊழியர்களுக்கு எந்த விதமான சலுகைகளையும் வழங்குகின்ற போது திரைசேரிக்கு இது எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் வங்கியினுடைய செலவுகளை கழிக்கப்படும். அப்படி இருந்தும் கடந்த வருடம் எமது வங்கிகளானது பாதி அளவான லாப பங்கினை உழைத்து அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் கடன் சுமையை குறைத்து பாதீட்டிலே பெரிய ஒரு பொறுப்பை வங்கிகள் பொறுப்பெடுத்து அந்த சுமையை குறைத்தது என்றுதான் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான விடயம். எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் தயவாக கேட்டுக்கொள்ள வந்து எதிர்காலத்தில் சரியான போராட்டம் இடம்பெறா வண்ணமும் மக்கள் எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட பிரச்சனைகளை திருப்பியும் மீண்டும் மேம்படுத்தாமல் நிதி தொடர்பான வங்கியை ஒரு நல்ல நிலையில் கொண்டு நடத்துவதற்கு எங்களால் முன்வைக்கிற கோரிக்கைகளுக்கு சாதகமான மகளிரை அழைத்து எதிர்காலத்தில் சரியான போராட்டங்கள் எதிராமல் காத்துக்கொள்ளுமாறு நான்